வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. பொதுவாக பஃப் ஹேண்டில் ஆம் கர்வ் வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. பஃப் ஹேண்டை பொறுத்த வரையும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சைடு லெஃப்டோ ரைட்டோ அந்த சைடில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஏற்றும் போது எப்போவுமே டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஏற்றுங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்லீவ் ஏற்றுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆம்கோல் கர்வ் வந்து அழகாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே கீழேயும் ஏற்றி இறக்கலுமா உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் மிடில் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போது உங்களோட ஸ்லீவோட சென்டர் பார்த்துக்கோங்க. அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத ரொம்ப சின்னதாக ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சைடு கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்கள் சைட் பேக் சைடு பார்க்கும்போது, அதாவது நல்ல பக்கம் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் சைடை நீங்கள் ஆப்போசிட் பக்கமாக பார்த்து வைக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக அமைஞ்சிரும். இந்த பாருங்க எவ்வளோ அழகா சின்னதாக ஃப்ளீட் மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி சின்னதாக ஃப்ளீட் வச்சு நீங்கள் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு அந்த சைடு 4 ஃபீட் வச்சிங்கன்னா இந்த பக்கமும் அதே 4 ஃபீட் வைக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. நல்லா அழகாக சின்ன ஃப்ளீட்டாக மடக்கி தைச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் கரெக்டாக வச்சு அந்த ஸ்லீவ் கர்வ் லைனுக்கு ஏத்தாப்புல வளைச்சு தைங்க. தைக்கும் போது எப்பவும் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபினிஷிங் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா தூக்கி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஃப்ளீட்லாம் சுருக்கம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக நீட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரே மாதிரி அழகாக ஸ்லீவு தைச்சிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா.